வசந்த் டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா அழகான பெண்களுக்கும் அறிவான ஆண்களுக்கும் இந்த சரவணகுமாரோட சல்யூட்டு. ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்னென்னா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து கலகலாட்டாக தான் நடக்க போகுது. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்னாலே எல்லாருக்கும் ஒரே ஒரு ஞாபகம் தான் வரும், ஜோடி. அதாவது ஜோடியாக ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், ஃபேமிலி வரலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ்க்கு வந்து ஏற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு தான். அது என்னன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் பீச்சில் வந்தால் மட்டும் அந்த லவ்வருக்கு அவ்வளோ குஷியாக எதுவும் தெரில. ஒருவேளை செலவு எதுவும் வைக்காதனால பீச் நிறைய பேருக்கு பிடிக்குதா, இல்லை அந்த அலையினால் பிடிக்குதான்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த கூட்டத்தில்னாச்சும் யாரனா பிடிச்ச அந்த டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் காற்று மட்டும் பலமாக இருக்குது. போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கப்பலோட தான் நான் நின்றுட்டுருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சிவகாமவல்லி. சிவகாமவல்லி. உங்கள் பேருக்கு மீனிங் என்ன? முருகனோட ஒய்ஃப் பேர். அப்படிங்களா? உங்கள் பேர் சார்? என் பேர் சரவண பெருமாள். நிஜமாலே உங்கள் பேர் சரவணன், முருகர் பேர் தான். இது வந்து இப்போது பொண்ணு அரேஞ்ச் மேரேஜுங்களா? அரேஞ்ச் மேரேஜ் தான். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சொல்லும் போது முருகனுக்கு ஒய்ஃபு வள்ளிங்கிற மாதிரி அமைஞ்சிச்சு. கரெக்டாக பேர் பொறுத்தும் நேரம் அமைஞ்ச மாதிரி இருந்தது. ஆமாம். சண்டைலாம் போட்டிருக்கீங்களா? அது நிறையா போடுறேன், வீட்டில் நடக்காததான் இருக்குது. சரி, உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப மோசமாக ஒரு சாப்பாடு சமைப்பாங்க. அது எப்போவுமே சமைப்பாங்கன்னா என்ன சாப்பாடு? அது டெய்லியும் சமைச்சு எனக்கு கடுப்பேற்றிட்டே இருக்குன்னா என்ன சாப்பாடு சொல்லுவீங்க? எங்கள் ஒய்ஃபு நான் அப்படியே சமைக்கவே மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சமைப்பாங்க. மோசமான சாப்பாடே கிடையாது. கேட்ரிங் வெரி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா. நிஜமாலே சமைப்பீங்களா? நல்லா நல்லா சமைப்பேன். என்ன ரொம்ப சூப்பரான சமைக்கிற ஐட்டம்னா என்ன? அது என்வி தான். நான்வெஜ்ஜில் என்ன? ஃபிஷ்ஷு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 பவுனில் ஒரு செயின் வந்து கிடைக்குது. அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுப்பாரா இல்லை அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாரா? 2 பேர்ட்டையுமே சேர்த்து வச்சு தான் கொடுப்பாரு. இல்லை ஒரே ஒரு செயின் தான் கிடைக்குது. யாருக்கிட்ட கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மாட்ட தான் கொடுப்பாரு. அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. அம்மாட்ட தான். ஏன் சார் இப்படி? இல்லை, முதல்ல தாய் தான், அதுக்கப்புறம் தான் தாரான். கொடுத்துட்டு அது கோல்டா இல்லையான்னு செக் பண்ணின்னு அம்மா சந்தோஷப்படுத்தி அதை கொண்டாங்கன்னு வாங்கிக்கலாம். ஓ, ஏற்கனவே அம்மாட்ட நிறைய வாங்குறோம்ல, அதனால் அவங்க சந்தோஷப்படுறது வாங்கி கொடுத்துட்டு திரும்ப நம்ம வாங்கிக்கிறது. அதாவது ஒப்புக்கு சப்பாக்கு அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்து தான். நல்லா இருக்குல்ல பாலிசி? ஓகே, இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவன் பேர் என்னப்பா? அஜித்ண்ணா. சும்மா சொல்ற. அஜித்ண்ணா. நிஜமாலேம்மா? நிஜமாண்ணா. நான் எங்கள் அம்மா சத்தியமாக அஜித் குமார் தான்டா. உங்கள் பேரும் அஜித் குமாரா? இது எந்த வயசில் வச்ச பேர்? பிறந்தோடனே வச்சோண்ணா. நிஜமாலே அப்பயே வச்சுட்டாங்களா? இப்போ வச்சிருந்தா என்ன வச்சுருப்பாங்க? இப்போ அவனுக்கு கேட்டேன்னு கேளுண்ணா. சரி, ஓகே. யார் இதில் நடிக்க போகிறது? நடிக்கிறியா? நீ திரும்பிக்கோ. 2 அஜித் குமார் வச்சுன்னு ஷோ பண்ணுறதுல இந்தியாவிலே நான் மட்டும்தான் இருக்கேன். ஏய், நல்ல படம் தானே சொன்னேன். நீ கொடுக்குற ரியாக்ஷன் அப்படி இல்லை. கிட்டோ கம்முறா, உன்ன மாதிரி கண்டுபிடிக்கூடாது, ஒழுங்காக கண்டுபிடி. கிட்டோட இது பேர் வாய் மட்டும் ஆச்சுன்னா அவ்வளோதான். நடி. அதில் வர யோசிக்கிறேண்ணா. தீயா வாய் தர கூட சொல்லிட்டு பேசுறீங்களா? ஐயோ, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். நடிச்சு காமி. அடியிலேருந்து வரணும். அடியிலேருந்து வரணும். ஏன்னா வந்துட போகுது. எதனா ஒன்று சொல்றீங்களா? ஹீரோ மாதிரி பண்ணு. அந்த ஹீரோ மாதிரி பண்ணு. உங்க யார் அஜித்னு பேர் வச்சு? எதனா அந்த ஹீரோ மாதிரி பண்றா. பண்ணிடுறா. டேய், வெறுப்பேத்தாத என்ன? உங்களாம் யார் அஜித்னு வச்சது? மண்டையில் கொடுற அஜித் பேர் வச்சுன்னு நடிக்காமல் இருந்தால் தப்பு இல்லை. உங்கள் பேர் என்ன? ராஷிதா. ராஷிதாவா? என்ன படிக்கிறீங்க? 8th. 8ஆ? நல்லா படிக்கிறீங்களா? என்ன ரேங்க்? 4th. நிஜமாவா? பொய்.
பொய்யா? உங்கள் பேர்? ஹர்ஷிதா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ராஷிதா. ஹர்ஷிதாவா? சூப்பராக இருக்க பேர். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 8th ரெண்டு பேரும்? நம்மளாம் ரேங்க் இல்லைப்பா. கிரேடா? அதெல்லாம் நல்ல ரேங்க் தான், அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ யார் இதில் நடிக்க போகிறது? நல்லா நடிப்பியா? டான்ஸ்லாம் நல்லா ஆடுவியா? சரி, டான்ஸ்லாம் ஆட வைக்க மாட்டோம், ஒன்லி நடிப்பு தான். நீ அபவுட் டர்ன். கேட்டுச்சா? உனக்கு கேட்கலையே, நடிக்கக்கூடாது. ஏய், கேட்டுச்சா? சரி, கிட்ட வா. நடி. 1 தூக்கி போறியா? த்ரோ. கை. பால். பேட். கண்ணாடி. 1 கண்ணாடி. ஒரு கலர். அடேங்கப்பா என்ன பொண்ணு கரெக்டா? நல்லா நடிச்சிங்க. நல்லா பாட்டு பாடுவீங்களா? நடிக்கிறது மட்டும்தானா? ஓகே, இவங்க 2 பேருக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து கேடி பதில் சொல்றதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன? ஸ்னேகா. கிட்ட வந்துட்டீங்களா கொஞ்சம்? சரி, என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்டா? என்ன ரேங்க்? ரேங்க் 11th ரேங்க். 11th ரேங்கா? ஏன் 10th எடுக்கணும்னு வீட்டில் இப்போவே சொல்லிட்டு இருப்பாங்களே? சொல்லியா? படிக்கலாம் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதிகமாக திட்ட மாட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும் வீட்டில், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதை படி இதை படின்னு. ஓகே, கேம் போகலாமா? ம், ரெடியா? என்ன படிக்கிற? கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்குது. பிடிச்சிருக்கா? எங்கள் அத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் அத்தைய? உங்கள் ஷர்ட் நல்லாவே இல்லை. பிடிக்கலையா? அந்த அங்கிளோட பேண்ட் வேறு மாதிரி இருக்குது, ஷர்ட் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்குது. இவர் கேமராமேன் தானே அங்கிள் சொன்னேன்? பீச் ரொம்ப கூட்டமாக இருக்குது. பீச் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஏன் திருப்பி சொன்ன? அவுட் ஆகிட்ட. பீச் ரொம்ப கூட்டமாக இருக்குது, பீச் ரொம்ப கூட்டமாக இருக்குது 2 தடவை சொல்லிட்டியே. ஐய், நின்று அவுட் ஆனதுக்கும் ஒரே ரியாக்ஷன், அவுட் ஆனதுக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறா. பயமாக இருக்கா? என்னை பார்த்தா பயமாக இருக்கா? கேமரா என்னை பார்த்தா பயமாக இருக்கா? என்ன பயமா இல்லையா? அப்புறம் ஏன் பதட்டமாக இருக்கா? உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவனேஸ்வரி. சிவனேஸ்வரியா? என்ன பண்ணுறீங்க? இந்த பீச் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கேமுக்குள்ளே போல, நிஜமாலே என்ன பண்ணுறீங்க? சாரி, இப்போ என்ன ஆரம்பிக்கணும்? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. நான் அப்படியே பின்னாடியே வந்துட்டே இருக்கட்டா? அங்கேயே நின்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஸ்டின் கேட்டு ரெடியாக கேம் போகலாமா? பீச் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருந்தால் பிடிக்காதா? கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இல்லை. புரியல. இங்கே இருக்கிறது ரொம்ப ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. ஸ்மெல்லாக இருக்கு? மழை வர மாதிரி வேற இருக்குது. கூட எடுத்துன்னு வந்தீங்களா? ஒரே பொல்யூஷனாக வேற இருக்குது. வேறு என்னென்னலாம் இருக்குது? கார் வெயிட்டிங்கில் இருக்குது. காசு கொடுக்கணுமா? உடனே போகணும் வேற. எங்கே? சரி, ரொம்ப கூட்டமாக வேற இருக்கு. என்னம்மா நீ திருப்பி கூட்டமாக இருக்குன்னு? இந்தியாவில் இருந்தால் கூட்டமாக தான் இருக்கும். கூட்டமாக இருந்தால் பிடிக்காதா? அதிகமாக வெத்தலை பாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன்ன்றாங்களே தவிர வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர வைக்க முடியல. நார்மலாக நல்லா பேசுவீங்களா? அதெல்லாம் வாயன் அப்படின்னா. ஓகே, இவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக 4 பயங்கரமான யூத்துங்களோட தான் நின்றுட்டு இருக்கேன். உங்கள் பேர் என்ன? அசருதீன். அசருதீன். கிரிக்கெட் விளையாடுவீங்களா? நிஜமாவா? நல்லா விளையாடுவீங்களா? ஓரளவுக்கு. உங்கள் பேர்? ஆஷிக் தீன். ஆஷிக். சூப்பராக இருக்குது பேர். உங்கள் பேர் ஜி? முகமது நவீத். முகமது நவீத். நீங்கள்? ஷாருஃப். ஷாருக். ஷாருக். ஷாருஃப்.
ஷாருக்குன்னு வச்சுருக்கலாம்ல, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு என்னென்னா ஒரு காமனாக ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு எந்த மாதிரி படம் வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா ஓடுன்னு நினைக்கிறீங்க? எதனா ஒரு படம் எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். மங்காத்தா மாதிரி வரணும். என்னப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தெல்லாம் சொல்கிறேன். இப்போ எதுனா வீரமான நீ ஆரம்பமா கத்தி. அப்படிவா கத்தி. நீ இந்த காலேஜ் ஸ்டோரி பேஸ் பண்ணி கெத்தா பசங்களை கெத்தா காமிச்சு, யூத்தை கெத்தா காமிச்சு, அந்த மாதிரி காலேஜ் பேஸ்டாக வந்தால கண்ணாடி போதுமே நினச்சேன் இது மாதிரி எதனா சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு என்ன இப்போ வந்து ஒரு விடுகதை, அந்த காலத்தில் விடுகதைலாம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? சின்ன வயசு படிக்கும்போது சொல்லுவாங்களா? என்ன பேச்சில் ஒரு திமிர் தெரியுது. சரி, ஓகே, என்ன ஒரு கொஷின்னா, மாறி இல்லாமல் ஆமை கெட்டது, ஆமை இல்லாமல் சீமை கெட்டது, அது என்ன? மாறினா நம்ம மாறி முத்தா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அது ஒரு கொஞ்சம் தமிழ் மீனிங் தெரிஞ்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தெரியலையா? யோசிக்க மாட்டியா? சரி, நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். மாறி இல்லாமல் ஆமை கெட்டது, ஆமை இல்லாமல் சீமை கெட்டது. மாறினா என்னங்க? மாறினா மழை, சீமைனா இந்த சீமைக்கு போகிறாங்கன்னா இந்த ஊருக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆமை பூந்தா வீடு கெட்டு போகும்னு சொல்லுவாங்க, அது வேணால் தெரியும். ஆமை பூந்தா வீடு கெட்டு போடும் தெரியும், அது என்ன சீமை கெட்டு போயிடுன்னு புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த நாட்டிலையும் ஆமையே வளரக்கூடாதுல்ல. கரெக்டான கொஸ்டின். நீ என்னப்பா சொல்ல வர? தெரியல, நான் நாளைக்கு சொல்கிறேன்றியா? நீப்பா? மாறி இல்லாமல் 3 பேர்கிட்ட கேட்டுட்டேன், இப்போதான் நீ மாறி இல்லாமல், அதாவது மாறி இல்லாமல் ஆமை கெட்டது, ஆமை இல்லாமல் சீமை கெட்டது. தெரியாது. இருந்தாலும் இவ்வளோ ஸ்டைலாக தெரியாதுன்னு சொன்னோன்னு எங்கே தானே பாரு, அதுன்னு தெரியாது. அதுவா? அது கத்தி படத்துக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். விவசாயம். கரெக்ட்ப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் தம்பி சும்மாலாம் கண்ணாடி போடல பாருங்க. என்ன சொன்னீங்க? ஷாருக்குன்னு பேர் வச்சா சும்மா கரெக்டாக சொல்லிட்டாரு. வேளாண்மை தான் ஆன்சர். வேளாண்மை, விவசாயமும் வேளாண்மை ரெண்டும் ஒன்று தான். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவான், அவன் யார்? அவனா எங்கள் வீட்டில் எதிரில் இருக்கிறான். எதிரில் யாரோ குதிரை ஓட்டுறவர் நிஜமாலே இருக்காரு பொழுது. இல்லை, நான் குதிரை ஓட்டுறவர் கேட்கல, இது வந்து ஒரு பொருள், அதுக்காக பதில் சொல்லணும். நீங்கள் சொன்னால் நாங்கள் ரிப்பீட்டாக சொல்லுவோம். ரிப்பீட்டானா ஒன் சுமர் பண்ணி அப்படியே சொல்லுவாங்க. நான் சொல்கிறத நீங்கள் திருப்பி சொல்லுவீங்க. அது எல்கேஜி குழந்தை கூட அது அழகாக பண்ணும். நான் சொல்கிறதே திருப்பி சொல்லுவாங்க, அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, எதுவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவான். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவானாக்கா யார் இருப்பாங்கோ? ஸோ தெரியாது, சாரி. உரலுக்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சிருக்கேன். யூஸ் பண்ணிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் கீது, கீது. அது மாவெல்லாம் இருப்பேன். அதுனா எப்படின்னா, அது குண்டு சட்டிலேருந்து குதிரை ஓட்டிகிட்டே இருக்கா, அது எங்கேயுமே போகிறதில்ல. தெரியும். ஹிந்தில என்னமா? அது வக்லி பேர். उसमें में गुंडी चट्टी में गुजरे ओटवान வந்து हिंदी का வந்து वक्ली, उसमें ने माली नहीं, उसमें पूरा में झूठ हो गया. முடிச்சுக்கலாம். இவங்களுக்காக ஒரு சூப்பரான ஹிந்தி பாட்டு இல்லை தமிழ் பாட்டு வந்துட்டே இருக்கு 15. ஓகே, நான் சரியா டைம் இப்போ 10:30 மணி, நம்ம எபிசோடு முடிகிற டைம் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் வீட்டுக்கு போயிட்டு நல்லதாக சண்டேயில் வந்து ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்க, நான் அதை சாப்பிட்டு நானும் என்ஜாய் பண்ணுவேன்ல. ஸோ அன்டில் தென் பாய், டாடா, போயிட்டு வரேன்.